ஹாய், இது என்னோட ரெசப்பான நான் வந்து ஒரு 7-8 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. சோ இதை நான் எவ்வளவுதான் வாஷ் பண்ணாலுமே வந்து நம்ம அடுப்புல வைக்கும்போது நொரையா ஒரு மாதிரி ஆயில் வந்து வர மாதிரியே இருக்கும். நான் ஒரு டிப்ஸ் பார்த்தேன், மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாவு போட்டு இதை நம்ம வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஆயில் எல்லாம் வந்துரும். சோ நான் எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, இங்க மாதிரி ஆயில். சோ இதை வந்து நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மேல வந்து மாவு போட்டு நான் ட்ரை பண்ண முடியும். சோ உள்ளாடியும் நிறைய ஆயில் இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்பூன் மாவு போட்டு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நார்மல் பச்சரிசி மாவு தான். அதை போட்டு நல்லா நம்ம வந்து வறுக்கணும். இந்த ஆக்சுவலா ரெசப் ஆனனால நமக்கு இங்க எல்லாம் தான் நிறைய அந்த ஆயில் இருக்கும். இங்க நான் இதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். சோ மேல இருக்கிற ஆயில நம்ம எப்படி கிரீஸ் போறதுன்னா பார்ப்போம். ஓரளவுக்கு நான் ரொம்ப நல்லா வைப் பண்ணிட்டேன். திரும்ப ஆயில் வருதா நம்ம பார்க்கலாம். அடுப்புல வச்சிருவோம். ஆயில் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். சோ இப்போ நான் இவ்வளவு நேரம் வச்சுட்டேன். நல்லாவே வித்தியாசம் தெரியுது எனக்கு. ஆக்சுவலா இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஆயில் கூட இருக்காது. சோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சக்சஸ்.